அவங்கள மிரட்டுறதுக்காக பயன்படுத்தின ஒரு உக்தி தான். ஆல்ரெடி நிறைய பேர் அதே மாதிரி ஏமாத்திருப்பான். வீடியோ எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நான் ஒரு சார்கிட்ட கொடுத்துருவேன். சும்மா காலை வரலையாம அந்த டைமில் என்ன கேட்டால், இப்போ சிடிஆர் போட்டிருக்காங்க. 6 மாதம் சிடிஆர் போட்டிருக்காங்க. இப்போ நான் இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக என்னுடைய டவர் இருந்தது இங்கேன்னு காட்டும். புரியுதுங்களா? அப்போ இவனுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்த ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. அப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அது எல்லாத்தையும் இவங்க ஆய்வு பண்ணிருப்பாங்கல்ல. குரல் பதிவு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, செல்ஃபோனுடைய 6 மாத பேச்சுவார்த்தை, வாட்ஸ்அப் சாட்டு, என்னென்னலாம் ஃபோட்டோ அனுப்புனாங்க, என்னென்ன ஃபோட்டோ வந்துச்சு, இது எல்லாமே ஆய்வு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆய்வு பண்ணியிருக்கும் பொழுது அது யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெண்ணை பயமுறுத்துவதற்காக சும்மாவே ஏரோப்ளேன் மோடில் போட்ட ஃபோனை வந்துட்டு எடுத்து சும்மாவே பேசுறது, மிரட்டுறதுக்காக அப்படி ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள்லேயே அது மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து அப்படி ஒரு சம்பவம் இல்லை. அப்படி யாரும் இல்லாத இவனா ஒரு விஷயத்தில் மிரட்டுறது, அவனுடைய கன்ஃபெஷன்லேயும் வந்து அது மாதிரி தான் இருக்குது. அவனும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, மிரட்டுவதற்காக நான் அதை மாதிரி பேசினேன், எனக்கு யாருக்கிட்டையும் தொடர்பு இல்லை அப்படின்னாங்க.